ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி பேச போறோம். மனுஷங்களோட உணர்ச்சிகள் எப்படி சமநிலையில இருக்கணும், ஒரு மாபெரும் உருமாற்றம் எப்படி நடக்கும்னு சொல்ற ஒரு இதிகாச கதை இது. அதாவது ரொம்பவே மென்மையான அன்பான பார்வதி தேவி எப்படி உலகத்தையே அதிர வைக்கிற உக்கிரமான காளியா மாறினாங்க அப்படிங்கிற சிலிர்ப்பூட்டும் கதையை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அளவற்ற அன்பை கொடுக்கிற ஒரு தாய் திடீர்னு உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கோபக்கணலா மாறின என்ன ஆகும்? எல்லையில்லாத அன்பு கொடுக்கிற ஒரு சக்தி கட்டுக்கடங்காத கோபத்தோட உச்சமா மாறும்போது பிரபஞ்சமே நடுங்கி போகும் இல்லையா? அந்த வியக்க வைக்கிற மாற்றத்தை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அத்தியாயம் 1. அசுரர்களின் அச்சுறுத்தல். தேவலோகத்தோட அமைதி எப்படி சுக்கு நூறா உடைஞ்சதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்பவே அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொற்காலம் அது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 கொடிய அசுரர்கள் கிடைச்ச வரத்தினால மொத்த அமைதியும் கெட்டுப்போச்சு. அவங்க ஈவிரக்கமே இல்லாம எல்லாரையும் தோற்கடிச்சு உலகத்தையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சிவபெருமான் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் தங்களை காப்பாத்த சொல்லி மன்றாடுனாங்க. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு என்னன்னா, ஒரு பக்கம் அளவற்ற கருணையும் மென்மையும் நிறைஞ்ச தாயான பார்வதி தேவி, இன்னொரு பக்கம் மூர்க்கத்தனமும் தலைக்கணமும் பிடிச்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆட்கொள்ள துடிக்கிற கொடிய அசுரர்கள். இருவேறு துருவங்கள்ல இருக்கிற இந்த 2 சக்திகளுக்கும் நடுவுல தான் இப்போ ஒரு மாபெரும் மோதலே உருவாகப் போகுது. அத்தியாயம் 2. காளியின் அவதாரம். கதையோட போக்கே இங்கேதான் முற்றிலுமா மாறுது. தேவர்களை வென்ற அகங்காரத்துல நம்மால எதை வேணாலும் செய்ய முடியும்னு அசுரர்கள் நினைச்சாங்க. அந்த திமிர்ல அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? சாட்சாத் அந்த பார்வதி தேவியையே அவமதிக்க முயன்றதுதான். இது வெறும் சாதாரண அச்சுறுத்தல் கிடையாது. உலகை காக்கிற ஒரு தெய்வத்தை மனசளவுல அவமதிச்ச அந்த செயல் அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அகிலாண்டேஸ்வரியே உலுக்கி எடுத்துருச்சு. அமைதியா இருந்தவங்கள கோபத்தோட உச்சிக்கு கொண்டு போனது இந்த தருணம் தான். இந்த மாபெரும் மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. தியானத்துல அமைதியா உட்கார்ந்திருந்த பார்வதி தேவியோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா கருத்து போகுது. அவங்க கண்கள்லாம் எரிமலையோட தீப்போரி மாதிரி தகதகன்னு எரிய ஆரம்பிக்கிறது. சுற்றிலும் ஒரு மாபெரும் அடர்த்தியான இருள் சக்தி சுழன்று உருவாகுது. அந்த உச்சகட்ட கோபத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தியா பயங்கரமான ரூபத்தோடு காளி தேவி அவதரிக்கிறாங்க. நினைச்சு பார்க்கும்போதே சிலிர்க்க வைக்கிற ஒரு காட்சி இது. அத்தியாயம் 3. அடக்க முடியாத பெருங்கோபம். காளிதேவி போர்க்களத்துல இறங்கின அந்த விதம் இருக்கே, அது அப்படியே ஒரு பெரிய சூறாவளி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாராலையும் எங்களை வெல்லவே முடியாதுன்னு மார்தட்டிக்கிட்டு இருந்த சும்பனையும் நிசும்பனையும் காளிதேவி ரொம்ப ஈஸியா வீழ்த்திட்டாங்க. அசுர படைகள் எல்லாம் காத்துல பறக்கிற சருகு மாதிரி அழிஞ்சு சாம்பலாகிருச்சு. ஆனா பிரச்சனை அதோட முடியல. தேவர்களை காப்பாத்துறதுக்காக உருவான அவங்களோட கோபம் அசுரர்கள் அழிச்ச பிறகும் கொஞ்சம் கூட தனியல. அது ஒரு தடுக்க முடியாத மாபெரும் அண்டவெளி சக்தியா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். பிரபஞ்சத்தை அழிக்கிற இந்த மகாபெரும் கோவத்தை யாரால நிறுத்த முடியும்? அசுரர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க. ஆனா காளிதேவியோட கோபம் துளிகூட அடங்கல. அந்த ஆவேசத்தால பிரபஞ்சமே அதிருது. எங்க அந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அத்தியாயம் 4. சிவனின் அமைதியான தலையீடு. இந்த மாபெரும் அழிவை நிறுத்த தேவர்கள் எல்லாரும் மறுபடியும் சிவபெருமான் கிட்டேயே ஓடுறாங்க. எந்த ஆயுதத்தாலையும் அந்த தாயோட கோவத்தை அடக்க முடியாதுன்னு உணர்ந்த சிவபெருமான் ரொம்ப ஆழமான ஆனா ரொம்பவே அமைதியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாரு. சிவபெருமான் இங்கு எந்த போரும் செய்யல. பதிலா அந்த இரத்த களரியான போர்க்களத்துல காளி வர்ற பாதையில தரையில ரொம்ப அமைதியா படுத்துக்கிறாரு. கோபத்தோட உச்சத்துல எதையும் கவனிக்காம ஆக்ரோஷமா வந்த காளி சிவபெருமானோட நெஞ்சில தன்னோட காலை வச்சிடுறாங்க. அடுத்த நொடி கீழே இருக்கிறது தன்னோட கணவர் சிவபெருமான் தான உணர்ந்த அந்த அதிர்ச்சியில அவங்களோட ஒட்டுமொத்த கோபமும் அப்படியே சட்டனே மாயமாகிறது. இந்த இடத்துல நடக்கிற அந்த அற்புதமான உளவியல் மாற்றத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத கோபத்தையும் பிரபஞ்சத்தையே அழிக்கிற ஒரு சிவப்பு குழப்பமும் இருக்கு. ஆனா தன் காலடியில இருக்கிறது சிவந்தான உணர்ந்த அடுத்த நிமிஷமே ஒரு அமைதியான நீல ஒளிய போல அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்குது. கோபம் முழுசா விலகி ஒரு வெட்கமும் அமைதியும் அவங்கள ஆட்கொள்கிறது. ஒரே ஒரு நொடியில எல்லாமே மாறிடுச்சு. அத்தியாயம் 5. அன்பும் சமநிலையும். அந்த போர்க்களத்தோட இருளும் அழிவோட பயமும் முற்றிலுமா விலகிருச்சு. பிரபஞ்சம் மறுபடியும் ஒரு அழகான அமைதியான நிலைக்கு திரும்பிருச்சு. உக்கிரமான ஒரு போர் வீராங்கனையா நின்ன காளிதேவி மெல்ல மெல்ல தன்னோட ஆக்ரோஷத்தை விட்டுட்டு மறுபடியும் அன்பும் கருணையும் நிறைஞ்ச பார்வதி தேவியா மாறிடுறாங்க. உலகெங்கும் சூழ்ந்திருந்த அந்த இருள் விலகி கதகதப்பான ஒரு பொன்னிற ஒளி எங்கும் பரவுது.
இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் கோபத்துக்கும் கருணைக்கும் நடுவுல இருக்கிற அந்த தெய்வீக நல்லிணக்கமும் சமநிலையும் மறுபடியும் பிரபஞ்சத்துல ரொம்ப அழகா மீட்டெடுக்கப்படுது. ஒரு பேரழிவிலிருந்து உலகம் தப்பிச்சிருச்சு. இந்த கதை நமக்கு ரொம்ப அருமையா உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, சக்தியும் கோபமும் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆனா அன்பும் ஞானமும் அதை சமநிலைப்படுத்தும். இந்த கதை வெறும் அசுரர்கள் அழிச்ச ஒரு இதிகாசம் மட்டும் கிடையாது, மனுஷங்களோட உணர்ச்சிகளுக்கான ஒரு மிகச்சிறந்த பாடம் இது. கோபம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு சக்தி தான், ஆனா அது எல்லை மீறும்போது நம்மையும் நம்மை சுத்தி இருக்க உலகத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிறத இந்த தெய்வீக கதை நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அதனால இறுதியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்களுக்குள்ள எழும்புற கட்டுக்கடங்காத கோபமான காளிய உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஞானமும் அமைதியுமான சிவனை கொண்டு நீங்க எப்படி சமநிலைப்படுத்துறீங்க? உங்களோட உணர்ச்சிகளை கையாள்றத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த விளக்கம் உங்களுக்கு பல புதிய சிந்தனைகளை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போக உங்களை சந்திக்கிறேன்.